இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, தொழிலில் தான் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தணும். அது இல்லாமல் நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிற, குடும்பத்தோடு நாங்கள் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்லாம் போனாக்கா அதில் சந்தோஷமே கிடைக்காது. குடும்பத்தோடு நீ குடும்பங்கிறது இருக்கணும். ஆனால் நீ பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்காக நேரம் செலவழித்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அது ஒரு செயற்கையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் உறவு முறைக்கெல்லாம் அன்பு பாசம் இங்கெல்லாம் இடங்க. இது ஒரு போர்க்களம். இன்னும் போர் முடியலை. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அழித்து கொள்வதற்கான அந்த முயற்சி இருக்குல்ல, அந்த நோக்கம் அது இன்னும் மனிதர்கள்ட்ட இருக்குது. அதனால் இன்னும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது போருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போர்க்களத்தில் நீங்கள் அன்பு செலுத்த முடியுமா, பாசத்தை செலுத்த முடியுமா? இது ஒரு போர்க்களம். ரொம்ப நுட்பமான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. மனிதர்கள் மனிதர்களை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. மனிதர்களை அடிமைப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மனிதர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் இப்போ பாருங்கள் தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. உணவு பார்த்திங்கன்னா உணவு மூலமாக தன்னை அழிச்சிக்கிறாங்க. இவங்க சாப்பிட்ற உணவு இவங்களுக்கு நோயை தரும்னு தெரியும், ஆனாலும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த வாகனங்கள்னால விபத்துகள், அதனால் அழிவு ஏற்படும் தெரியும், ஆனாலும் அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்போ பல கோடி கணக்கில் ஒரு நோயினால் இறந்து போகிறாங்க. 80 வயசை தாண்ட மாட்டேன்றாங்க. இப்படி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நீ அன்பு செலுத்தணும் அப்படின்னா அது ஒரு தப்பான புரிதலாக தான் இருக்கும். என்னென்னா போர்க்களத்தில் நீ உன் குடும்பத்தோடு சண்டை போட்டுட்ருக்காத. சண்டை போடாமல் அமைதியாக இரு. ஒரு குடும்பமாக இரு, ஆனால் ஒற்றுமையாக இரு, அமைதியாக இரு. பேசுனா சண்டை தான் வரும். அதனால் பேசுகிறத நிறுத்திக்கோ. ஒன்றா இருக்கிறது, அமைதியாக இருக்கிறதே மேலானது. பேசுனா அது கேடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நீங்கள் அன்பு செலுத்துறது, நட்பு பாசம் அப்படின்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது இங்கே முடியாது. இது ஒரு போர்க்களம். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. எப்போவும் உங்களுக்கு உங்கள் தொழிலில் ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் நீங்கள் உங்கள் தொழிலை பற்றியே யோசிங்க. இதுக்கடையில் அதுக்காக எப்போவும் தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு வரதான் செய்வீங்க, வீட்டுக்கு வருவீங்க, உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து ஒன்றா இருங்க. ஆனால் பேசணும், நல்லா சகஜமாக பேசி சிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா சண்டை வந்துடும், பிரிவு வந்துடும். அதனால் ஒன்றா இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தர் முகத்தை கூட பார்த்துக்காதீங்க. பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு பேசணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே தப்பான புரிதல் தான் ஏற்படும். தப்பான புரிதல், உடனே சண்டை, அப்புறம் பிரிவு ஏற்படும். அதனால் பேசி பிரியறதை விட பேசணுங்கிற ஆர்வத்தோட பேசி தவறான புரிதல் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு பிரியறதை விட பேசாமல் ஒன்றா இருக்கிறது எவ்வளோ மேலானது. அதுதான் இன்னைய அடிப்படையில் உறவு முறைக்கான விதிமுறை. அப்படி இருக்கும்போது பேசாமல் இருந்தால் போர் அடிக்குமே, அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் டிவி பார்க்குறது. எவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்குறது? உடம்புக்கு வேறு கேடு. வேறு ஏதாவது பயனுள்ள ஒரு வேலையை செய்யுங்க. டிவி பார்க்குறதுனால நல்லது ஏற்படும் அப்படின்னா மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால நல்லது. உறவினர்களோட குடும்பத்தோரோட பேசாமல் நான் மொபைல் ஃபோனை பார்க்குறது எனக்கு நல்லது. பேசினா பிரச்சனை வருது. சரி, ஒன்றா நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஒத்துமையாக இருக்கிறோம், ஆனால் பேசிக்கிறது இல்லை. அப்போ எவ்வளோ நேரம் தான் நாங்கள் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கிறது? எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. அதனால் அவங்கவுங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி பேசுகிறது கூட வரமாட்டாங்க. நீ குடும்பத்தாரோடு பேசணும்னு நினச்சா கூட இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. எல்லோரும் ஆளுக்கு ஒரு டிவி, மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. அதனால் மனிதர்களோடு பேசுவதற்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. அதனால் நீ குடும்பத்தாரோட ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம்னு நீ நினச்சாலும் அது நடக்காது. அதற்கான ஒத்துழைப்பும் உனக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லாருமே எவ்வளோ நேரம் தான் டிவியை பார்த்துட்ருக்குது, எவ்வளோ நேரம் தான் மொபைல் ஃபோனை பார்த்துட்ருக்குது. அதுவும் உடம்பு கேடு, தலைவலி வரும், அப்புறம் செரிமான பிரச்சனை வரும். அடிக்கடி மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால், டிவி பார்த்துருந்தா செரிமான கோளாறு வரும், உடல் பருமன் ஆகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் பயனுள்ள வேறு ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ உறவு முறையில் தான் கவனம் செலுத்த முடியல. சரி, எப்போதும் மொபைல் ஃபோனும் பார்த்துட்ருக்க முடியாது, போர் அடிக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தால் அதுவும் உடம்பு கேடு. அப்போ வேறு ஏதாவது நல்ல வழி இருக்கா? பயனுள்ள வேலை எதாவது இருக்கா? தொழிலில் கவனம் செலுத்திடுங்க. 24 மணி நேரமும் நீங்கள் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் விட்டு முடிஞ்சால் என் வீடு அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. 8 மணி நேரம் ஆஃபீஸு, அதில் 10 மணி நேரம் நான் வேலை பார்த்தேன், வீட்டுக்கு வந்தோமா அப்பாடா டிவி பார்த்தோமா, சீரியல் பார்த்தோமா, அப்படி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு போனால் சண்டை வரும். டிவியை எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கிறது?
விடுமுறை ஃபுல்லாக டிவியே பார்த்துக்கிட்டு அதுவும் உடம்புக்கு பிரச்சனை. அதனால் எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. அப்போ வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா உங்கள் தொழில் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் தொழிலில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்படியே ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப ஆசையாக உங்கள் தொழில் மேலே அவ்வளோ ஆர்வம் வரணும். 24 மணி நேரமும் உங்கள் தொழிலை பற்றி யோசிக்கிற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எப்போவும் தொழிலை பற்றியே நீங்கள் யோசிக்கணும். அந்த மாதிரி ஆர்வம் நீங்களாம் திணிச்சிக்க கூடாது. முயன்றா முடியாது எதுவும் இல்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. உங்களை அது சும்மா இருக்க விடக்கூடாது. அப்படி ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு தொழிலை தேர்ந்தெடுங்க. ஒரு பொழுதுபோக்கை போல், ஒரு டிவி மொபைல் ஃபோனை போல் உங்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஒரு தொழில் தேவை ரொம்பவும். அப்போ உங்களுடைய தொழில் எது? நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எது? அதில் வருமானத்தை எதிர்பார்த்து இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய வருமானம் தர்றது தான் எனக்கு அப்படிலாம் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அதை செய்கிறேன். அதில் எனக்கு வருமானம் குறைவாக வந்தாலும் சரி, கூடுதலாக வந்தாலும் சரி, அது எனக்கு பிடிச்சிருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துட்டு எனி டைம் அந்த தொழிலை பற்றியே யோசிக்கிற மாதிரி. இதுக்கடையில் நீ உன் வீட்டுக்கு வந்து போவ, உன் குடும்பத்தோடு இருப்ப, உன் குழந்தைகளோடு இருப்ப. ஆனால் ரொம்ப பேசி சிரிக்கலான்னா பிரச்சனை வந்துடும், அப்புறம் பிரிவு வந்துடும். ஒன்றா இரு, அமைதியாக இரு, ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னா நீ அமைதியாக இரு. பிரிஞ்சு போகணுன்னா நீ பேசுனா தப்பான புரிதல் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும், சச்சரவுகள் ஏற்படும், மனசில் அமைதி இல்லாமல் போகும், எதிர்மறையான சிந்தனைகள் வரும், சோம்பேறித்தனம் வரும். அதனால் சரி அதுக்கு மாற்றாக மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் உடம்பு கேடு. எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது? திரும்ப ஒரே விஷயத்தை பார்த்துட்டே இருக்கு, நேரத்தை வேஸ்ட் பண்ண. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பயனுள்ள வேலை எது அப்படின்னா தொழில் தான். தொழிலை பற்றி நீ அப்படின்னா 24 எனி டைம் நீ தொழிலை பற்றியே யோசிக்கணும் அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒரு தொழிலாக தேர்ந்தெடுத்துக்கும். அது எதுங்கிறத தேர்ந்தெடுத்துக்கணும். நிறைய பணம் தர்றது ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறவோ உனக்கு குறைவான பணமே கிடைக்கல அப்படின்னா கூட குறைவான பணம் தான் கிடைக்கும் அப்படின்னா கூட, ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு எனி டைம் அதை பற்றியே யோசிச்சுட்டு, அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு சொர்க்கமாக மாற்றுவதற்கு ஒரே வழி. பிடிக்காத ஒரு தொழில், பிடிக்காத ஒரு படிப்பு, அதெல்லாம் உங்களை நரகமாக மாற்றிடும். அதுபோல் பிடிக்காத ஒரு உறவு, கணவனோ மனைவியோ உங்களுக்கு பிடிக்கலையே, அது நரகமாக மாறிடும். பிடிக்காத தொழிலை பண்ணாலும் நரகமாக மாறிடும். பிடிக்காத ஊரில் வசிக்கக்கூடாது, பிடிக்காதவர்களோடு பழகக்கூடாது, இதெல்லாம் நரகமாக மாற்றிடும். எல்லாவற்றையுமே பிடித்ததாக மாற்றிக்கோங்க. பிடித்த தொழில், அப்புறம் பிடித்த உறவினர், பிடித்த கணவன், பிடித்த மனைவி, பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும், பிடித்த வீட்டில் வசிக்க வேண்டும். இப்படி எல்லாமே பிடித்ததாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிடித்த தொழில் பிடித்ததாக இருந்தால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு சொர்க்கமாக தெரியும். இல்லை என்றால் இதில் எது உங்களுக்கு பிடிக்காமல் போச்சுனாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உங்களுக்கு நரகமாக மாறிவிடும்.